அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மாமிச உண்ணி எல்லாம் என்ன பண்ணோம், அதை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருந்தா உன்னை பார்த்தோன்னா உருணும். நீ வெளியே போய் அதை பார்க்கறதுக்கு தான் போயிருப்ப, ஆனால் சவுண்டு உருணும். உன்னை அப்படியே விட்டா குறைச்சி குதறிடும். அதுக்காக அதை கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. மாமிச உண்ணிங்க எல்லாம் கூண்டில் இருக்கும். தாவர உண்ணின்ற யானை, மற்ற விலங்குகள், மான், இந்த மாதிரி தாவரம் உண்றது எல்லாம் எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் வெளியே சும்மா சுற்றின்னு இருக்கான். நீ போய் தொட்டால் கூட சும்மா இருக்கும், உன்னை போட்டு தள்ளாது. ஆனால் சின்ன ஒரு விலங்கு கூட மாமிசம் உண்றதுன்னா கண்டிப்பாக கடிச்சிடும். ஏன்னா ரத்தத்தோட சுவை அதுக்கு தெரியும். உங்ககிட்ட ரத்தம் இருக்குன்னா அதுக்கு தெரியும். அதனால் உன்னை முதல்ல போட்டு தள்ளும். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு வேணான்னு தான் அதுக்கு போகாதீங்கப்பா, வெஜிடேரியனாகவே இருங்கன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். மனசு நிற்கணும், மனம் ஒடுங்கணும், அப்போது மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அதுதான் காரணம். புரியுதா? இதுதான் சாமி விஷயம். ஆமா, அவங்க மாமிசம் சாப்பிட்டவங்க, ஆமா, கருணையே வடிவானவங்க, ஆமா, அவங்க எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சாங்க. உண்மைதான். ஆனா ஹிட்லர் அவர் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குதிச்சார். ஏன் இந்த முரண்பாடு? அருமையான கேள்வி தான் கேட்டாரு. இது என்னன்னா, சிலர் சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்குவாங்க, சிலர் சொல்லி கொடுத்தாலும் தெரிஞ்சிக்க மாட்டாங்க, சிலருக்கு சுட்டு போட்டாலும் வராது. அது மாதிரி 3 ரகமாக மனிதர்கள் இருக்காங்க. அப்போது அன்னை தெரசான்றவங்க கர்ப்பத்திலேயே தூய்மையானவங்க, கர்ப்பத்திலேயே அவங்க ரொம்ப தூய்மையானவங்க. அதனால தான் அவங்க பிறக்கும்போதே கருணையாகவே பிறந்தாங்க. அப்போது பிறவிலேயே அவங்க கருணைன்றதால அவங்க எது சாப்பிட்டாலும் அவங்க குணங்கள் மாறலை. காரணம் என்னென்னா பிறவிலேயே நல்லவங்க. இப்போது ஒரு சிலர் எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எந்த பிள்ளையும் கெட்டு போயிடக்கூடாது, நல்லபடியாக வரணும், யோகியமாக வாழணும், நல்லவனாக வாழணும்னு தான் ஆசைப்பட்டு தான் வளர்க்குறாங்க. ஆனால் அவன் கத்தி எடுத்துக்கின்னு சுற்றுறான். எங்கள் அம்மா எங்கள் போட்டு தள்ளுறேன் பாரு அந்த கேள்வின்னு ஓடியாருவான், கத்தி எடுத்துக்கின்னு ஓடியாருவான். காரணம் என்னன்னா அவன் வளர்ந்த சூழ்நிலையும் இது அவன் பிறந்த கர்ப்பத்தில் கெட்டு போனவன். அவன் அந்த அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் அப்பயே கொன்று இருக்கும். அதுக்கு தெரியாது, பெத்துச்சு. பெற்றதுக்கு அப்புறம் அம்மாவே வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துன்னு வரான். இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதில் என்ன முரண்பாடு? காரணம் என்னன்னா முற்பிறவி பலனோட தொடர்ச்சி. அதனால தான் அந்த அம்மா கருணையே வடிவமாக பிறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கருணையாக இருந்திருப்பாங்க. அப்போ என்வி சாப்பிடாம இருந்திருக்கலாம், சாப்பிட்டும் கூட இருக்கலாம், அது சொல்ல முடியாது. ஆனால் கர்ப்பத்திலேயே அவங்க நல்லவங்க. அதனால அவங்க எதை சாப்பிட்டாலும் அவங்க குணங்கள் மாறாது, கெடலை. அதே மாதிரி ஹிட்லர் இருக்கான கர்ப்பத்திலேயே கெட்டு போனவன். அதனால் அவன் சர்வாதிகாரியாகவே வாழ ஆரம்பித்தான். அப்படி தான் வாழ்ந்தான், நிறைய பேரை கொண்டு குவிச்சான். ஆனால் அவனுக்கு யாரோ ஒரு அப்பா அம்மா செய்த புண்ணியம் அவனை எண்ணி சாப்பிடாதரான்னு சொல்லியிருக்காங்க. அவன் விட்டுட்டான். ஏதோ ஒரு வகையில் அப்பா அம்மா பேச்சு அவன் கேட்டிருப்பான், இல்லை அவன் முற்பிறவியில் ஐயராக பிறந்திருப்பான், சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அவன் ஜீனில் எண்ணி இல்லை, அதனால அவன் வெஜிடேரியனாக வந்துட்டான். இதுதான் விஷயம். வேற மற்றபடி இவங்களுக்கெல்லாம் கர்ப்பத்திலேயே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு வகுக்கப்பட்டது முற்பிறவி பலன். அதனால அவங்க அந்த நிலைக்கு வந்தாங்க. சரியா ஐயா? இதான் இருக்கா நான் பதில் ஐயா. கண் திருஷ்டி போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது உண்மையிலே அந்த இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்குதா, இல்லை அது மனிதனுடைய அது கூடவே வந்ததா? அது எனக்கு ஒரு விடை தெரியணும். இப்போ என்னன்னா நல்லா ஒரு கேள்வி கேட்டாரு. மூட பழக்க வழக்கங்கள் தான் அதெல்லாமே, அறியாமை அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா கண் திஷ்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண் திஷ்டின்னா எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்குது. அப்போ திஷ்டிக்கு இன்னொரு கண்ணு இருக்கணும் இல்லையா? ஆனால் இன்னொரு கண்ணு எல்லாருக்கும் இருக்குது. அது எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. திறக்கும்போது அவங்க எல்லாருக்கும் அது நல்லது தான் செய்யுமே தவிர திஷ்டின்னே அந்த கெட்ட விஷயங்களை அது கிரகிக்காது. அப்போது இந்த கண் திஷ்டின்றது ஒரு பொய்யான விஷயம். என்னன்னா அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்காங்க, நல்லா வராங்க போகிறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த வீட்டிலன்னா உடனே ஐயோ நம்ம நல்லா இருக்கிறது எதிர் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, ஊரில் அக்கம் பக்கத்தில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு
பார்க்குறவங்களெல்லாம் அப்படி பார்ப்பாங்க. இவங்க எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யும். அது ஏழை வீட்லேயும் சரி, பணக்காரன் வீட்லேயும் சரி, நல்லது கெட்டது நடக்கிறது இயல்பு. ஆனால் நடந்துருச்சின்னு சொன்னால் இவங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரனை சந்தேகப்படுறது, அவன் தான் இதையே செய்துட்டு இருப்பானா இப்படி. இது என்ன காரணம்னா மனநிலை தான் காரணம். அவங்க மனநிலை தான் பக்கத்து வீட்டுக்காராக அவனுக்கு அதுவா வேலை, அவன் குடும்பத்தை பார்த்து நான் போயின்னுக்கிறான். இருக்கலாம் பொச்சரிப்பு பொறாமைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது எல்லாம். இப்போ நாமளும் சரியா, நம்ம கூட தான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்படி தான் சொல்லுவோம், அவனுக்கு என்னப்பா எங்கேயோ போகிறான்ப்பா, அப்படியே சம்பாதிக்கிறான், கோடி கோடியாக கொள்ளடிக்கிறான்ப்பா, நம்மளும் இருக்கிறமேன்னு நம்மளை சலிச்சிக்குவோம். அப்படிலாம் இல்லை, அவன் உழைப்பு, அவன் வந்த வினை, பிறவி பலன் இதெல்லாம் சேர்ந்து அவனை அப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. உன் கர்மா இவ்வளோ தான், நீ அதுக்கு வாழ்ந்துட்டு போகணும். நீ அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுறது அவசியம் இல்லாத ஒன்று. ரெண்டாவது, இந்த பொறாமை இருக்கிறதால தான் இந்த எண்ணங்களே வரும். யாருக்கு பொறாமை இருக்கோ அவங்களுக்கு இந்த எண்ணம் வரும், அவன் ஏதோ செய்திருப்பான், இவன் ஏதோ செய்திருப்பான்னு. நீ பாடு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு, எவன் எது செய்தாலும் யாருக்கும் அது வராது. இப்போ இதை தான் யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தரவாரம். சரியா? அன்பே சிவம், பணமே குரு. நம்ம குரு உட்கார்ந்த இடத்துல நம்ம குரு உட்காந்துருக்காரு. இது நம்மளுடைய ஆன்மாக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், இது நினச்சி கூட பார்க்க முடியல. நம்ம ஐயா முதல்ல உட்கார்ந்த இடம் தான் இது. அந்த இடத்துல நம்ம ஐயாவை உட்கார வச்சுருக்காரு. இது எவ்வளோ நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, நம்ம ஆத்மாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம ஐயாவே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. சந்தோஷமா சந்தோஷமா. அப்படி ஒரு நிலவரத்தை நமக்கு ஐயா கொடுத்துருக்காரு. நீ எங்கேயும் அந்த மனசை அலைய விடாதீங்க, நான் ஐயாவுடைய ரூபத்தில் நான் உட்காடுறேன் அப்படின்னு உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். ஒரு டவுட்டு சாமி, கேளுங்க. நம்ம எத்தனை பேர் இத்தனை ஆத்மாக்கள் இங்கே தேடி வரோம். ஆமாம், நம்ம கஷ்டத்தெல்லாம் தீரும். ஆமாம், அந்த இடத்துக்கு போனால் நம்ம கஷ்டம் தீரும்ன்றத நம்ம தேடி வரோம் சாமி. ஆமாம். அந்த மனசு அந்த குழப்பத்திலேயே இருக்கு. அது ஏன் சாமி? இருக்கக்கூடாத, இங்கே வந்தமா குழப்பம் இருக்கே. நமக்கு இல்ல சாமி, மக்களுக்காக இருக்கு. மக்களுக்கு இருக்குமா, உலகத்துல நிறைய பேர் இல்ல சாமி. நம்ம தெளிவாயிட்டு அதுதான் பாடம் வாங்கினதுக்கு அந்த குழப்பம் இருக்காது. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும், நல்லதான் நடக்கும், கெட்டதான் நடக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் வீட்டில் ஒரு சின்னதில் பெரிய சம்பவம்னு வச்சிங்களேன், ஒரு இறப்பு நடந்துடுச்சு. இறப்பு அது ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு நடந்துடுச்சுன்னா அப்போ அவங்க அந்த குடும்பம் அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு. இப்படி ஆவாத குடும்பம் உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லா வீட்லேயும் எல்லா ஊர்லேயும் அது நடக்காத வீடே கிடையாது உலகத்தில். அப்போது நம்ம வீட்லேயே அது நடந்துச்சு. ஆனால் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் கூட இருக்கலாமே தவிர, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த துக்கம் நம்மளை தாக்காது. எப்படின்னா, இறைவன் இல்லாமல் பொழுது விடையாது, பொழுது போகாது இல்லையா? இயக்கம்ன்றது இறைவனால், இறைவன்ற ஒரு பேராற்றல் இயக்கி கொண்டு இருக்கிறது, நாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அது இயக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இயக்கத்தில் என்ன நடக்கணும், என்ன எப்போ நடக்கணுன்றது அவன் முடிவு பண்ணுறான். காரணம் என்னன்னா, வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனோட முடிவு இருக்கும். அப்போது நம்ம இந்த வினையை எப்பயோ விதைச்சிருப்போம். அந்த விதைச்சது இப்போ அறுவடை பண்ண வேண்டிய நிலையில் நிற்கிது. இப்போ நம்ம அறுவடை பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா கரம்பாக போயிடும். கழனி என்ன ஆகும்? கரம்பாக அறுவடை விதைச்சதை அறுத்தே ஆகணுமா இல்லையா? அப்போது நம்ம விதைச்ச வினை பயன் நம்ம வீட்டில் இப்படி விளைஞ்சிடுச்சு, தப்பு நடந்துச்சு. ஆனால் விதி தான் அது. விதினா ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அது இன்னைக்கு முத்தி அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அறுக்கும்போது அழுகுறோம், ஐயோ இதை போய் விதைச்சோமே, இது முடியலையே, ஐயோ என்னால் சரி. குடும்பமே சேர்ந்து அழுதாலும் அது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருக்குது, எதிர்கொள்ளணும். அப்போ என்ன தேவை உங்களுக்கு? என்ன மனோதிடம் தேவை ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிற ஒன்று தானே, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் புதுசாக நடந்தது இல்லையே, அதனால் அதை அந்த வகையில் ஏற்றுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இறைவனால் கொடுக்கப்பட்டது. மூணாவது,
இது ஏற்கனவே நாம் செஞ்ச பலன் வந்து சேருது. இது இறைவன் கட்டளை, நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு எதிர்க்க வந்துடுச்சு, இதை கடந்து தான் நீ போய் ஆகணும். அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும்னா அதை கடந்தாகணும், அதுவும் உன்னை கடந்தாகணும். இல்லாமல் நீ அசையவே முடியாது. அப்போது இதை கடந்து போகும்போது உனக்கு துக்கம். இந்த துக்கத்துக்கு நீ நினைக்க வேண்டிய ஒரே விஷயம், இறைவனால் கொடுக்கப்பட்டது நாம் செய்த முற்பிறவி பலன். இது 2 விஷயம் நீ நினச்சின்னா துக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம். என்னாலேயே நடந்தது, நான் நினச்சிருந்தா தடுத்துட்டு இருக்கலாம், அவர் நினச்சா தடுத்துருவார், இவர் நினச்சா தடுத்துருவாருன்னு நம்ம கற்பனையில் இருந்தால் இந்த துக்கத்திலேருந்து வெளியே வர முடியாது. இப்போ ஒரு உதாரணம் அதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மகாபாரத போரில் அபிமன்யுவோட பையன், அபிமன்யுவோட பேரன், அவன் என்ன பண்ணுறான், வியாசரை பார்த்து கேட்குறான், ஐயா நீங்கள் எங்கள் குலகுரு, ஒரு இவ்வளோ பெரிய போர் நடந்தது, 18 அக்ரோனி சேனை செத்தாங்க, பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் எல்லாம் அழிஞ்சாங்க, இப்படி வந்து போட்டு நாசனம் பண்ணிட்டீங்களே, ஆனால் நீ எங்கள் குலகுரு, இந்த அதாவது வந்து வர்றதையே வந்து முன்னாடியே கணிக்கக்கூடிய முக்காலத்தை உணர்ந்த மிகப்பெரிய ஒரு குரு நீ. அப்படி இருக்கும் பொழுது இந்த மகாபாரத போரை நீ நினச்சிருந்தா தடுத்து இருக்கலாமே, இது ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்குறான் அரசவையில் கேட்கும்பொழுது அவருக்கு என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டானேன்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடம். அவர் வந்து சொல்கிறதுக்கு யோசனை பண்ணி அப்படியே சிரிச்சுக்கிட்டு